போட்டியில ஒருவர் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இந்த மாதிரி கட்டுவாரு, இன்னொருத்தர் வந்து ரசூலுல்லாஹ் மாத்தவும் நீ மாத்திருவியோ அப்படின்னு இடிச்சு மலை. இந்த மாதிரி சம்பவங்கள் வரலாற்று நடந்திருக்குது. இது கட்டிடத்தை மாற்றி அமைக்கிற வேலைகள் இது நடந்துச்சே தவிர யுத்தம் செஞ்சு ஜெயிக்கிற வேலை நடக்கல. அந்த மாதிரி அல்லாஹ் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு அபய பூமியாக ஆக்கி இருக்கிறான் என்று. இன்னும் சொல்ல போனா உலகம் அழிகிற காலத்துல காபத்துல்லாவை மட்டும் சேதப்படுத்துவாங்களாம். ஒருவன் அபிசீனியாவை சேர்ந்த 2 கால்களும் சிறுத்த சின்ன கால் உடைய குட்டையா இருக்கக்கூடிய ஒருவனுடைய ஆட்சியில ஏதோ ஒருத்தன் வருவான் போல இருக்க ஆட்சியில அவன் வந்து காபத்துல்லாவை வந்து பாழாக்குவான். அப்பதான் யுத்தம் படை தட்டி வருவான்னு நினைக்கிறேன். அது மட்டும் நடக்கும், வேற பாழாக்கணும் நல்லா கொண்டு போயிருவான். இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு இருக்கே தவிர 14 நூற்றாண்டாக பாருங்க அப்படி சொல்லி வச்ச மாதிரி அந்த அபய பூமி எல்லாம் நினைஞ்சிருக்கிறான். இது உண்மையான மார்க்கம் தான், யாரும் நுழைய முடியாது சொல்லிட்டு நுழையாம இருக்கணும். 14 நூற்றாண்டா இருக்குன்னா தற்செயலா இருக்கலாம். பல ஊர்கள் டிக்ளேர் பண்ணி இந்த மாதிரி டிக்ளேர் பண்ண அதுக்காக வேண்டி எதிர்ப்பு அளிக்க பார்ப்பான். அறிவிப்பு செய்யணும், இது புனித பூமி, எவன் வர முடியாது, ஹரமன் ஆமீனன், அபயமான பூமி தான் இது அப்படின்னு அறிவிச்சிட்டு 14 நூற்றாண்டு நிறைவேற அதிசயத்தை பார்க்கிறோம். இதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்து அவர்கள் செய்த முன்னறிவிப்பு தான். அதே மாதிரி இன்னொன்னு, அதே மக்காவுடைய இன்னொரு முன்னறிவிப்பை நீங்க பார்க்கலாம். அது முன்னறிவிப்புன்னா, இப்ப அங்க உள்ள ஒரு கிணறு இருக்கு, ஜம்சம் ஒரு கிணறு இருக்கு. ஹஜ்ஜுக்கு போற எல்லாரும் என்ன செய்யறோம், அந்த தண்ணிய அதை வந்து யூஸ் பண்றோம், குடிக்கிறோம், எடுத்துக்கிட்டு கூட வர்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அந்த தண்ணீரை எடுத்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் எடுத்து மதீனாவுக்கு கொண்டுகிட்டுலாம் போயிருக்கிறாங்க என்றெல்லாம் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். இந்த ஜம்சம்ங்கிறது என்ன, அது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, மாவு ஜம்சம் லிமா ஷுரிப, எந்த நோக்கத்திற்கு ஜம்சம் நீர் அருந்தப்படுகிறதோ அதற்கேற்பவே அமையும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அதுக்கு ஒரு சிறப்பித்து அது எப்படி உண்டானுச்சுன்னு கேட்டா, அது இறைவனுடைய சாதாரண மனிதன் முயற்சியால் உண்டாகாமல் இறைவனுடைய அற்புதத்தால் உண்டானது. இது ஒரு முன்னறிவிப்பு தான், அற்புதத்தால் உண்டானதுன்னு அறிவிக்கிறாங்க. எப்படி அற்புதமா உண்டானது, இந்த சம்பவம் நீங்க புகார்ல எல்லாம் பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜரா அவர்களையும் தன்னுடைய கைக்குழந்தை மகன் இஸ்மாயிலையும் கொண்டு போய் பாலைவனத்தில் போட்டுறாங்க. அப்ப ஊரே உண்டாகல, பாலைவனத்தில் இந்த மக்கா இருக்குது அந்த இடத்துல போட்டுறாங்க. போட்ட உடனே குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி, ஏன்னா அந்த மக்காண்டு ஒரு ஊரை வந்து அல்லாஹ் அமைக்கிறான். அல்லாஹ் வந்து அந்த ஊரை உண்டாக்க நினைச்சு ஊரை உண்டாக்குறாண்டா ஒரு ஆள் போய் முதல்ல தங்கினாதான் ஊர் உண்டாகும். அந்த காலத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின ஆலயம் அந்த இடத்துல இருக்குது, சிதிலம் அடைஞ்சு போச்சு. அதை மறுபடியும் புனர் நிர்மாணம் பண்ணணும், அதுக்கு ஒரு மகத்துவத்தை கொடுக்கணும், அந்த இடத்த ஒரு புனித பூமி ஆக்கணும்னு அல்லாஹ் நினைக்கிறான். நினைச்சு என்ன செய்யறான், அங்க ஒரு ஜெனரேஷன் உருவாகணும்னா மக்கள் போய் குடியிருக்கணும். அப்ப அல்லாஹ் குடியேற்றான் கொண்டு போய். அப்படித்தான் சொல்றாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரப்பனா இன்னி அஸ்கன்து ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ இந்த பைத்திக்கல் முஹர்ரம், உன்னுடைய புனிதமிக்க ஆலயம் இருந்த இடம் இருக்குது, அந்த இடத்திலே என்னுடைய குடும்பத்தை குடியமர்த்தி இருக்கிறேன். ரப்பனா லியுகீமுஸ் ஸலா, இறைவா தொழுகை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நான் இதை செஞ்சிருக்கிறேன். உலக மக்களுடைய கவனத்தை எல்லாம் இந்த பக்கம் கொஞ்சம் திருப்பி வைப்பாயாக துஆ செஞ்சாங்க. வஜால் அஃபீதத்த மினன் நாசி, மக்களுடைய உள்ளங்களை அப்படி கொஞ்சம் திருப்பி வைப்பாயாக. எல்லாம் அங்க போய் குவியுது, 20 லட்சம் பேர் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டாங்க. சரி, அல்லாஹ் உண்டாக்குன ஊர், குழந்தைக்கு தாகம், தண்ணீர், குழந்தைக்கு தண்ணி வேணும், இப்ப துடிக்குது பாலைவனத்தில், இவர் விட்டு போயிட்டாரு. தண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தாகத்துல தவித்த உடனே என்ன செய்யறாங்க, ஹாஜரா அம்மா தண்ணி இல்ல, குழந்தைக்கு ஒரு வழியும் இல்ல. அங்கக்குள்ள 2 மலைகள் இருக்கு, சபா மருவாண்டு 2 மலைகள். இந்த மலையில ஏறி பாக்குறாங்க, உச்சில யாராவது வாகன கூட்டம் வியாபாரிகள் போறாங்களா, வணிக கூட்டங்கள் போவாங்களா, அப்படி போறாங்கன்னா தண்ணி ஏதாவது வச்சிருப்பாங்கல்ல, இங்க இருந்து தெரியல. மறுபடி மருவாங்கிற மலைக்கு வர்றாங்க, அதுல ஏறி பாக்குறாங்க, தெரியல, யாருமே போக காணோம். சபாவுல இருந்து மருவா, மருவாவுல இருந்து சபா, சபா, அதனால நம்மளும் சபா மருவ ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த டாபிக் எல்லாம் முக்கியம். இப்படியே ஓடுறாங்க, தண்ணி யாருமே தென்படல. அதுக்கடையில பார்த்தா அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், ஜிப்ரீலை அனுப்பி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அனுப்பி அந்த இடத்துல அவர் ஒரு தட்டு தட்டின உடனே பீரிட்டு வருது தண்ணி. தட்டு தட்டின உடனே பீரிட்டு வருகிறது. பீரிட்டு வந்த உடனே அது பொங்கி வந்த உடனே வந்து பார்த்தா பிள்ளைக்கு பக்கத்துல தண்ணி பீரிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உண்டாக்குனாங்கங்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மனுஷன் தோண்ட கிணறு இல்ல, ஜிப்ரீல் தோண்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்ற உடனே இது அல்லாஹ் வந்து அந்த இடத்துல தண்ணி இருக்கிறத வந்து தேர்ந்தெடுத்து
அது ஒரு முக்கியமான தண்ணீர் என்று காட்டி வானவர் மூலமாக அந்த பாலைவனத்தில் வெளிப்படுத்துறான். புது பாலைவனத்தில் தண்ணி இருக்காது, அந்த பாலைவனத்தில் வெளிப்படுத்துறான். இந்த தண்ணியை உடனே ஹாஜரா அம்மா அவசரப்பட்டு விட்டார்கள். அவர் மாத்திரம் நிறுத்துன்னு சொல்லலன்னு சொன்னா அது பீரிட்டு பெரிய ஆறு ஓட ஆரம்பிச்சிருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஹாஜரா அம்மா அவசரப்பட்டு நினைச்சிட்டாங்க, நிறுத்தி தண்ணி வரத பிள்ளைய நான் என்ன செய்ய காப்பாத்துவேன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் அது கிணறா இருக்குது, இல்லன்னா அது எப்படி பீரிட்டு வந்திருக்கும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன செய்யறாங்க, அதை ஒரு சிறப்பிச்சு சொல்றாங்க. இந்த ஜம்சம்னு ஒரு கிணறு, இது மனிதன் தோன்றிய கிணறு அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய அறிவிப்பு, இது மனுஷன் தோன்றின கிணறு அல்ல, இது அல்லாஹ்வா தோன்றின கிணறு, ஜிப்ரீலை அனுப்பி தோண்டி கொடுத்த கிணறு என்று சொன்னார்கள். அதனால அதுக்கு ஒரு புனிதத்துவம் இருக்குங்கிறோம். எவ்வளவோ தண்ணீர்கள் உலகம், எல்லா தண்ணி அல்லாஹ்வுடைய தண்ணி தான். மழை தண்ணி அவன் தண்ணி தான், கடல்ல உள்ள தண்ணீர் அவன் தண்ணி தான், நம்ம கிணற வெட்டி எடுக்கிற தண்ணி அவன் தண்ணி தான். இருந்தாலும் அதை வெளிப்படுத்தி தந்தது, சிறப்பா வெளிப்படுத்தி தர்றான்னு சொன்னா அதுல ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு தானே ஒரு அறிவிப்பு தானே. இது ஒரு முன்னறிவிப்பு தான். இந்த முன்னறிவிப்பை இன்னைக்கு அதிசயமா பாக்குறீங்க பார்த்தீங்களா? இந்த ஜம்சம்ங்கிற தண்ணீர் 20 லட்சம் மக்களும் போய் முடியுமா? இன்னைக்கு சென்னையில வந்து முடியுதா? புழலேறி நிறைஞ்சாலும் சப்ளை பண்ண முடியுதா? எத்தனை ஏரிகள் நிறைஞ்சாலும் இந்த 20 லட்சம் மக்களுக்கு சப்ளை பண்ண முடியலையே. 20 லட்சம் பேர் போறான், அவன் குளிக்கிறான், குடிக்கிறான், கக்கூசுக்கு போறான், எல்லாம் அட்டி ராட்சச பம்புகளை போட்டு எடுத்து தள்ளுறான். பத்தா அதுக்கு அள்ளிக்கிட்டு வர கேன்கனா எடுத்துட்டு வந்துடுறான். அங்க குடிச்சது பத்தான்னு சொல்லிவிட்டு கேன் பாலைவனத்துல போட்டு, இது எப்படி அந்த பாலைவனத்துல எப்படி இந்த தண்ணி இருக்கு, கூட தண்ணி இருக்குது? அதுக்கு கீழே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு எங்க இருக்குன்னு கேட்டா, ஹாஜரா அம்மா சொல்லி இருக்காவிட்டால் அது பீரிட்டு ஓடுகிற பெரிய ஆறாக மாறி இருக்குங்கிறாங்களே, அவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு அர்த்தம். இல்ல அந்த இடத்துல நிலத்தடி நீர் வறண்டுருச்சுங்கிற பேச்செல்லாம் இல்ல, அந்த அம்மா நிப்பாட்டினால அப்படி நிக்குது, அவ்வளவு சரக்கு ஸ்டாக் இருக்குன்றாங்க. அதான் முன்னறிவிப்பு. ஸ்டாக் இருக்கா இல்லையா? 14 நூற்றாண்டா வத்தாத ஒரு கிணறு உலகத்துல காட்டு பார்ப்போம். 14 நூற்றாண்டாக ஒரு கிணறு வச்சிருக்க கூடாது, இல்ல சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்குது, பண்ணிக்கிட்டே இருக்கு லட்சக்கணக்கான மக்கள். இது ரமலான்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜி நேரத்தில் மட்டுமா, ரமலான்ல அதுக்கு நிகரான கூட்டம், ரமலான்ல உம்ரா செய்வதற்காக வேண்டி அதுக்கு நிகரான கூட்டம். அப்ப இவ்வளவு பேருக்கும் அது சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்குது. இது வந்து அந்த ஸ்டாக் இருக்குன்னு சொன்னாங்களே, ஹாஜரா அம்மா நிறுத்தி இருக்காவிட்டால் பீரிட்டு ஓடுகிற ஆறு புறப்பட்டு இருக்கு அங்க இருந்துன்னு சொன்னாங்களே, அவ்வளவு தண்ணி இருக்குன்னு சொன்னாங்களே, இருக்குதா இல்லையா? இருந்துகிட்டு இருக்கா இல்லையா? இன்னும் நீ 40 லட்சம் பேர் போய் குழுமினாலும் அந்த தண்ணி இருக்குமா? அதுவும் பாலைவனத்துல தண்ணி கிடைக்காத இடத்துல ஒரு கை தண்ணீர்ல ஒழு செய்வாங்க, 4 கை தண்ணீர்ல குளிப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வறட்சி நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்துல இதை அல்லாஹ் நிகழ்த்து காட்டினான. இது முன்னறிவிப்பு இல்லாம என்ன? இது அன்னைக்கு மட்டும் நிறைவேறின முன்னறிவிப்பா? ரசூலுல்லாஹ் காலத்துல நிறைவேறி 14 நூற்றாண்டு நிறைவேறுதுங்க. இது ஒரு உண்மையான மார்க்கத்துல இருக்கிறோம். இன்னும் அது மட்டுமே நிறைவேறுது. ஹஜ்ஜிக்கு போற ஆட்க தண்ணியை கொண்டு வருவாங்க, மார்க்கத்தில் உள்ளது இல்ல, ஒரு பாட்டில் அடைச்சி வச்சுக்கிடுவாங்க. எதுக்கு வச்சிருவாங்கன்னு கேட்டா, ஹாஜிகள் மூத்தா போனவன கழுவுவாங்க, அவன் குளிப்பாட்டுவாங்கல்ல, அதுக்கு அந்த தண்ணியை ஊத்தி கலந்து குளிப்பாட்டினா அது ஒரு அப்படிலாம் மார்க்கத்தில் சொல்லப்படல. தண்ணியை எடுத்துட்டு வர்றதுக்கு மார்க்கத்தில் குடிக்கலாம், அதை ஊத்தி தான் குளிப்பாட்டணும்னு சொல்லப்படல. இருந்தாலும் இந்த ஹஜ்ஜிக்கு போனவர் கொண்டு வந்து வச்சிருப்பாரு. அவர் மூத்தா போன தண்ணியை கொஞ்சம் எடுத்துன்னு செய்வாங்க, நடைமுறையில் நம்ம நாட்டு பழக்கத்தில் அதை ஊத்தி எந்த தண்ணியில குளிப்பாட்ட போறாங்களோ அதுல கலந்து அதை விட்டு ஒரு குளிப்பாட்டம் நடக்கும். இந்த தண்ணி 15 வருஷம் 20 வருஷத்துக்குலாம் இருக்கு, வீடுகள்ல வச்சுட்டு இருக்காங்க. கெட்டு போலங்க, எந்த மெடிசனும் இல்ல, எந்த கெமிக்கலும் இல்ல, மினரல் வாட்டர் வாங்கி வச்சா கூட கெட்டு போயிடும். இந்த சுத்தப்படுத்தி பண்ணிருக்கிறேன் அப்படி இப்படிங்கிறாங்கள, இந்த தண்ணியை வாங்கி வச்சா கூட 20 வருஷத்துக்காக இருக்காது. 20 வருஷத்துக்கு கெட்டு போகாம இருக்குமா? முடியாது. மினரல் வாட்டர் இருந்தா ஒரு 3 மாசத்துக்கு கெட்டு போகாம இருக்கலாம், அவ்வளவுதான் இருக்கலாம். சாதா தண்ணியா இருந்தா ஒரு 10 நாளைக்கு கெட்டு போகாம இருக்கலாம். அதுலயும் பூச்சி இல்ல, அதுலயும் புழு இல்ல, அதையே கெட்டு போக மாட்டேங்குது. இத்தனை வருஷத்துக்கு பிறகு அதுல சில பேர் கெட்டு போயிருக்கு சொல்லக்கூடாது, தண்ணி அடிச்சு கலந்துறானுவோ சில பேர். அந்த தம்சம் தண்ணியை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சோண்டு கொண்டு வந்து சாதா தண்ணியில மிக்ஸ் பண்ணி அதை வந்து சப்ளை பண்ணி வச்சிருந்தா அதை கெட்டு போயிடும். தனியாக வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அது கெடுவதில்லை. வச்சுக்கணும்னு மார்க்கத்தில் சட்டம் இல்ல, வச்சிருக்கிற ஆட்கள் நம்ம கண் முன்னாடி எவ்வளவு பேரை பாக்குறோம். இது அதிசயமா இல்லையா? இது